பொன்மாணிக்கவேல் அவருடைய வீட்டுல வந்து சிபிஐ சோதனை வந்துட்டு நடத்தப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி வீட்டுல ஏன் இப்படி எல்லாம் சோதனை நடத்தணும் அப்படின்ற மாதிரி பப்ளிக்ல வந்துட்டு ஒரு கேள்வியை வந்துட்டு எழுப்புற நிலைமைக்கு வந்துட்டு இன்னைக்கு உருவாகி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொன்மாணிக்கவேல் வந்து நேர்மையான அதிகாரியா தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு விளம்பர பிரியர் தான், அது நல்லாவே தெரியும் நமக்கு. தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு. நான் நேர்மையானவன், நான் தான் வந்து எல்லா சிலைகளையும் கண்டுபிடிச்சேன், நான் தான் ஊருக்கே ஆக்கி போட்டேன், நான் தான் ஊரவே நட்டமா நிப்பாட்டினேன், நான் தான் அறுத்து தள்ளினேன், எல்லாத்தையும் சொன்னது பொன்மாணிக்கவேல். தன்னைத்தானே பெரிய அளவுல பிரபகண்டா பண்ணிக்கிட்டாரு, வளர்த்துக்கிட்டாரு. இதுல உண்மை என்னன்னா, அவர் காலகட்டத்துல பலரையும் பழி வாங்கி இருக்கிறார். அதுல 2 பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்காரு இந்த ஆளே, பொன்மாணிக்கவேலே. அதுல வந்து டிஎஸ்பி இருந்த காதர் பாஷா, சுப்ராஜ்னு ஒரு போலீஸ் ஆபீசர், இவங்க 2 பேர் மேலையும் பொய் வழக்க போட்டு இவங்கதான் அந்த தீன தயாளனோடு சேர்ந்து எல்லா சிலையும் கடத்தினாங்க, வித்தாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டு இவரை சஸ்பெண்டும் பண்ண வச்சுட்டாங்க. இப்ப இவர் போராடி, காதர் பாஷா போராடி நேரா போய் உயர் நீதிமன்றத்துல படுத்துட்டாரு. ஐயா, நீங்க தான் என்னைய காப்பாத்தணும்னு. இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள் மேல இந்த ஆள் அரசாங்கத்தை எடுத்து அவ்வளவு பேசினாப்ல. உங்களுக்கு தெரியும், நம்ம எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல அரசாங்கம் என்னை செயல்பட விடல, அரசாங்கம் என்ன இது பண்ணல அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போய் நின்றுகிட்டு, கோயிலுக்கு எதுக்கு இந்த அறநிலையத்துறை, நீ யாரு உனக்கு என்ன ரைட்ஸ், உன் ஜோலியை நீ பாரு, அதானே யதார்த்தம். நீ ஒரு ஆபீசரா இருந்தீங்கன்னா மூடிக்கிட்டு உன் வேலையை நீ பாத்துட்டு போயிருக்கணும். இது எதையுமே பண்ணாம ஓவரா ரியாக்ட் பண்ணிதான் இங்க வந்து சிக்கியிருக்காரு. அப்படி ரியாக்ட் பண்ண இடம் தான் காதர் பாஷா. காதர் பாஷா உயர் நீதிமன்றத்துக்கு போய் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் பேரு சிபிஐ போயிடுச்சு கேஸ். இப்ப சிபிஐ கேஸ் போன பிறகுதான் சிபிஐ வந்து உடஞ்சி எடுத்து பிடிச்சு. அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் தேடி எடுக்கிறாங்க, ஏராளமான ஃபைல்ஸ் கிடைக்குது, ஏராளமான தரவுகள் கிடைக்குது. இந்த தீனதயாளனோட உட்கார்ந்து சோப் போட்டது இந்த ஆள் தானே. தீனதயாளனை குற்றவாளியா காமிச்சுக்கிட்டே பாதி வேலை உள் வேலை இந்த ஆள் தான் பார்த்திருக்கானு, அதுல பல பேரை தப்பிக்க வச்சதை இந்த ஆள் தான் அப்படின்னு பொய் கேச போட்டதை இந்த ஆள் தானே. 13 பிரிவுகளின் கீழே சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. தன்னை நேர்மையாளனா காட்டிக்கிற ஒருத்தர், அதாவது என்ன வந்துட்டு எடப்பாடி கவர்மெண்ட் வந்து அவர் சொன்னதுதான், நீதிமன்றம் சொல்லி என்ன செயல்பட விடாம தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவர் மேல சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்ன உடனே உச்ச நீதிமன்றத்தை போய் சிபிஐ விசாரிக்க கூடாது, என்ன என் பேரை கெடுக்கிற மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் தான் போய் சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்குறாரு. ஒரு நேர்மையா இருக்கிற ஒரு மனிதர் எதுக்காக சிபிஐ விசாரணை வேணாம் சொல்லணும்? அதுதான், நீங்க நேர்மையானவரா இருக்காரு, நான் என் மேல எந்த குற்றமும் இல்லைங்க, என் மடியில வந்து கனம் இல்ல, வழியில எனக்கு பயம் இல்ல அப்படின்னு இருக்கிறவன் எதுக்காக உச்ச நீதிமன்றம் ஸ்டே வாங்கணும்? சிபிஐ விசாரிக்கவே கூடாதுன்னு. ஏன்னா இவங்க வண்டவாளம்னா தண்டவாளம் ஏறிடும், எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாங்க, கடைசியா நம்மளே அக்யூஸ்டா மாத்திடுவோம் அப்படின்றதுக்காக சிபிஐ வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லி தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிபிஐ வீட்டுக்கு வந்த பிறகு அவ்வளவு முழங்குறாரு. ஒட்டுமொத்த சிலை கடத்தல்ல ஈடுபட்ட அத்தனை பேரும் இனி மொத்தமா டார்கெட் பண்ணிருக்காங்க. என்னவா, சிபிஐ இவரை புரியல, சிபிஐ 8 மணி நேரம் சோதனை பண்ணல, சிபிஐ 10 மணி நேரம் அவரை விசாரிக்கல, சிலை கடத்தல தொடர்பு இருக்கிறவங்க கூட அவரை டார்கெட் பண்றாங்களாம். அப்படி ஒரு சீனை போட்டாரு. இல்ல, சிபிஐ இயக்கிறது சிலை கடத்தல்காரர்களோ சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அவரு. அதுதான் மேபி மோடி சொல்லியிருக்காரா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா சிலை கடத்துறது, உண்டியல திருடுறது எல்லாம் அந்த கும்பலுக்கு கை வந்த கலை இல்ல, அதனால அதை சொன்னாரான்னு தெரியல. மொத்தமா சிபிஐ வந்து மோடி கையில தான் இருக்கு. அப்ப சிபிஐ வெளியே வந்து உன விசாரிக்குதுன்னா உள்ளத்தை என்னன்னு நமக்கு தெரியும். நீ வந்து ஓவர் ஆடிட்டா உட்காரு. சில இடங்கள்ல வந்து வேற வழி இல்லாம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க கோயிலை பாதுகாத்தோம், சிலை கடத்தல் செஞ்ச அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சோம், இதன் மூலமா நாங்க உண்மையை நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னு ஒரு ஜோடிக்கிறது கூட இவரை பலிகடாக்கலாம். எது வேணாலும் நடத்தலாம். உண்மையிலே இருந்தாலும் திருடன் தான், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. சரியான திருடன் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஆளை பத்தி. ஆனா நமக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த ஆளை கரெக்டான நாட்டுல, ஏன்னா திருடங்க பல பேரு பிஜேபியில தான் இருக்கானுங்க, திருடங்க பல பேர் கோயில பாதுகாக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கான், திருடங்க பல பேர் இந்த அறநிலையத்துறை வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுங்க எல்லாம் பாதுகாக்க தெரிஞ்ச பிஜேபிக்கு இந்த ஆள் அடிக்கிறாங்கன்னா இந்த ஆள் மூலமா ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியுது. இந்த இதெல்லாம் வெளியே கொண்டு வருவோம். 2வது, காதர் பாஷாவினுடைய அழுத்தம். ஒரு உயர் அதிகாரி நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, கால் கையில விழுந்து நம்ம வேலையை வாங்கிக்கலாம் அப்படின்றத விட போராட்டத்தோட அவர் களத்துல நின்னதுனாலதான் இந்த வெற்றி அவர் கிடைச்சிருக்கு. இப்ப மறுநாளே நான் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறேன், பல உண்மைகளை வெளிச்சம் கொண்டு வருவேன், பல பேருடைய முகத்திரையை கிழிப்பினாரு, அப்புறம் வரவே இல்லை.
பத்திரிகையாளர் சந்திப்புக்கே வரல. அதுக்கப்புறம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சிலை கடத்தல் பிரிவுல ஒழுங்கா நீங்க வேலை பார்த்திருந்தாலே பாதி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கலாம். குற்றவாளிகளோட டைப் பண்ணிக்கிட்டு உங்களை மீடியாவுல ஹீரோவா காமிச்சுக்கிட்டு நேர்மையான அதிகாரிகளை குற்றவாளியாக மாற்றி போலி ஆவணங்களை தயாரித்து, அதான் இங்க முக்கியம், போலியான ஆவணங்களை தயாரிச்சு இவங்களை குற்றவாளியா மாட்டி விட்டுருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய கிரிமினல் இருந்தாலும் இந்த ஆளுக்கு எப்படி மன்னிச்சு போயா அப்படின்னு விட முடியும்? இதுகளை போன்றவங்க எல்லாம் வெளியவே விடக்கூடாதுங்க, அடிச்சு உள்ள போட்டு ஊற வச்சுப்படுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சமூகத்துக்கு கேடு மட்டும் இல்ல, நேர்மையா பணிபுரியும் நினைக்கிறவங்களையும் கெடுத்து ஒண்ணு இல்லாமக்கி தெருவுக்கு அனுப்புறவங்க. சோ இவங்க மேல கருணையே காட்டக்கூடாது, இந்த பீஸ அடிச்சு உள்ள தள்ளணும். அதான் கரெக்ட். அதாவது இந்த விஷயத்துல வந்து தனக்கு சிபிஐ பிடி நெருங்க ஆரம்பிக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொன்மாணிக்கம் இந்த கோயிலா போயிட்டு அங்க வந்துட்டு கோயில்களுடைய நிர்வாகத்தை வந்து குறை சொல்ற வேலைகளை பண்ணிக்கிட்டு தனக்காக ஒரு ஆதரவு வட்டத்தை மறைமுகமா திரட்டிக்கிட்டாரு. ஒரு பிரஸ் மீட் வந்து இப்ப நீங்களே நிறைய நடத்தலாம், எல்லாமே இது பண்ணலாம். ஆனா நிறைய இடத்துல வந்து பிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே சமயத்துல பல கட்டங்கள் நடக்கும் போது. ஆனா இவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல வந்துட்டு எல்லா மீடியாவோட பிரஸும் ஒட்டுக்கா போய் நிக்கிறாங்க. அப்ப இந்த அசம்பலுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இது நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த பேசியிருக்கோம். அந்த ஆள் போராட்டத்துக்குலாம் எப்படி மீடியாக்காரங்க போய் நிக்கிறானுங்க, அது யாரையா பதில் சொல்வா, யாரையா அவங்களுக்கு தகவல் சொல்லுவா, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். வந்தது இது என்ன அப்படின்னா, தன்னை சார்ந்து தான் ஒரு இந்து மத மீட்பாளர், இந்து கோயில்களை பாதுகாக்க நினைப்பவன், நான் ஏற்கனவே பல சிலைகளை கொண்டு வந்தவன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிட்டோம்னா மக்கள் ஆதரவை பெற்றலாம். மக்கள் ஆதரவை பெற்றோம்னா இது மாதிரியான சிக்கலான காலகட்டத்துல அவர்களுடைய எதிர்ப்பு நமக்கு ஒரு வலிமையான பாதுகாப்பை தரும் என்கிற நம்பிக்கையா இருக்கும். ஆனா பாஜக அப்படி இல்லை. பாஜக 2 வழியில ட்ரை பண்ணுவான். ஒண்ணு, தான் ஆளவே போட்டுட்டு பழைய எதிராளிகள் மேல போட்டு அதன் மூலமா ஓட்டு அறுவடை பண்றது. இன்னொன்னு, இது மாதிரியான அரை வேக்காடுகளை வளர்த்து விட்டு அதன் மூலமா அறுவடை செய்வது. ஒரு உதாரணம் சொல்றேனே, கரசேவர்களா போன 59 பேர் யாரு? சாதாரண பயணிகள். அதுல 10 பேர் தான் கரசேவர்கள், குழந்தைகள், பெண்கள், மிலிட்டரிக்காரங்க உட்பட கோத்ரா ரயில்ல பயணிச்சவங்க. எரிக்கப்பட்ட அத்தனை பேருமே இதுல போறவங்க இல்ல. ஆனா 59 பேரும் இந்துக்கள்னு காட்டி, கரசேவர்கள் காட்டி அதை எரிச்சு கொண்டதை எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு பழைய தூக்கி அவங்களுக்கு போட்டு 59 பேரை கொண்டிருக்காங்க. அவங்க குறைஞ்சது 600 பேரை கொல்லணும்னு டார்கெட் வச்சுட்டு வேலையில இறங்கி ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு முடிச்சாங்க. இது அவங்களுடைய ஒரு உத்தி. தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அண்ணாமலை போன்ற அரைவேக்காடுகளை அறிவாளியா பில்டப் பண்ணி அவனை வளர்த்து விடுவாங்க. இது ஒரு யுக்தி. இந்த பக்கம் வந்தா பொன்மாணிக்க வேலை போட்டு தள்ளிட்டுன்னா ஜெயிலுக்கு அனுப்பி பொன்மாணிக்க வேலை போட்டு தள்ளிட்டு இந்துக்களுக்கு ஆதரவானவன் என்ற பிம்பத்தில் இருந்தாலும் நாங்கள் நேர்மையானவர்கள் அப்படின்னு ஒரு உல்டாவை காமிச்சு அதன் மூலமா தங்களை நல்லவங்களா காமிச்சு நாங்க வந்து எப்பயுமே உண்மையின் பக்கம் நிற்பவர்களா இருப்போம் அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றானுங்க. அதுல பலியிடப்பட்டது பொன்மாணிக்க வேல், காப்பாற்றப்பட்டது அண்ணாமலை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் அரசியல்.